மன்னிப்பு இனிமேல் இந்த தவறையே செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட இருவர், அதாவது ஒன்னு விராலிமலை விஜயபாஸ்கர், இன்னொன்னு கரூர் விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு அதை கேலி கூத்தாக்கி போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ இதன் மூலமா என்ன நடக்கும்னா 6 தொகுதிகள் காலியாகும். திருச்சி கிழக்க விட்டுருங்க. இந்த 6 தொகுதிகள் காலியானா செக்ஷன் 157 or 1 கான்ஸ்டிடியூஷன் படி 6 மாதத்திற்குள்ள தேர்தல் நடத்தணுங்கிறது சட்டம். அப்ப அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணையை சொல்லுது கட்சி தாவல் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6 மாசத்துக்குள்ள அங்க தேர்தல் நடத்தணும்னு சொல்லுது. அப்ப அங்க தேர்தல் நடந்தா என்ன ஆகும்னா இந்த கட்சி தாவிய இந்த 6 பேரும் அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கி கட்சி தாவிய 6 பேரும் அங்கு தேர்தலில் போட்டிடுவாங்க. ஒண்ணு அப்படி இல்லைன்னா அங்கு தாவேக தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தும். அப்படின்னா அரசியலமைப்பு சட்டமும் 10வது அட்டவணைன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அப்போ அது கிளியர் வேகன்சி இல்ல. இந்த 6 தொகுதிகளும் கிளியர் வேகன்சி இல்ல. அப்போ சஸ்பீசியஸ் வேகன்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சர்ச்சைக்குரிய வகையில் காலியான இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இது தொடர்பா நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்து அது வருகிற 13ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அப்ப கிளியர் வேகன்சி இல்லைன்னா அங்க எலெக்ஷன் நடத்தக்கூடாதற்கு என்ன சட்டம் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கு உதாரணம் இருக்கு. டிஆர்எஸ் கேஸ்ல இது போன்று 2 இடங்கள்ல வழக்கு நிலுவையில் இருந்தா அங்க தேர்தல் நடத்த மாட்டோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரை சென்று எலெக்ஷன் கமிஷன் அதுல ஜெயிச்சிருக்கு. அது தமிழ்நாட்டிற்கு வேண்டும். பிசி ஜார்ஜ் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வழக்குல இதே மாதிரிதான் முகமது ஃபைசல் அப்படின்னு சொல்லி லட்சத்தீவு எம்பி வழக்குலையும் அவசரமாக விசாரணை நிலுவையில் இருக்கும் போது அங்க தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எங்கெல்லாம் சட்டம் இல்லையோ அங்கெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள் பேசும், வழிகாட்டும். அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் படி அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகள்ல, அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதிகள். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்திருக்கிறார். அதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் இதுகுறித்து மனு அளித்திருக்கிறார். அவர் பேட்டியளித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம்.